பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் என்ன ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறதுன்னா, நம்ம அநேக பேர் அநேக இடத்துல நம்ம ஆசீர்வாதம் எங்கே இருக்குது, நான் தொலைச்சி போயிட்டேன் என்னோட ஆசீர்வாதத்தை, என் ஆசீர்வாதம் இதுதானா, இல்லை எந்த ஊழியக்காரர்கிட்ட என்னோட ஆசீர்வாதம் இருக்குது, எந்த சொந்தக்காரர்கிட்ட என்னோட ஆசீர்வாதம் இருக்குது, எந்த நண்பர்கிட்ட இருக்குதா, இல்லை இந்த இடத்துல இருக்குதா, அந்த இடத்துல இருக்கிற அநேக தேடிக்கொண்டு இருக்கலாம். பட் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்குறதுக்கு தாயின் தரல உருவாக்குறப்போ ஆண்டோட சிந்தனை இருந்தது. எதுக்குன்னா பாருங்க, நம்ம மனுஷரை உருவாக்குறப்போ ஆண்டவர் ஆதாம் அவ்வாள் உருவாக்கினாரு. அப்போ உருவாக்குறப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்பாகத்துல அவங்களோட தேவைகள் என்ன என்பது ஆண்டவர் அறிந்தவரா இருக்காரு. ஸோ உங்களையும் எங்களையும் கர்த்தர் உருவாக்கி இருக்காருன்னா அவருக்கு தெரியும் நம்மளோட தேவைகள் என்ன, எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் மறந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலக ரீதியில என்ன நம்மளோட தேவைகள் என்ன, நம்ம என்ன பண்றோம் தெரியலே. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, யோபு 39வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நம்ம பார்த்தோமா, அங்க காட்டு கழுதை பத்தி ஆண்டவர் வசந்த மூலியமா பேசியிருப்பார். அது என்னன்னா, அந்த காட்டு கழுதைக்கு ஒரு எஜமான இருக்க மாட்டாங்க, அதை கட்டி போடுறவங்க இருக்க மாட்டாங்க, அதை ஒரு கண்டிஷனா இந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குன்னு இருக்க மாட்டாங்க. அந்த காட்டு கழுதைன்னா அது தானா தெரிஞ்சு கொண்டே இருக்கும். நீங்க அதை நீங்க எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். அது தானா தெரிஞ்சு கொண்டே இருக்குமா. அதுக்கு நேரம் காலம் தெரியாது, எங்க இருக்கணும் என்ன பண்ணணும் தெரியாது. பட் அது என்ன பண்ணோம்னாக்கா, அங்க வசனம் எழுதப்பட்டிருக்குது. அந்த 39வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லப்படுது, பச்சை புல்லை தேடி அது அலைந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தேவை பச்சை புல்லு. பட் அது என்ன பண்ணணும், அந்த பச்சை புல் எங்க இருக்கு முன்னாடியே தான் இருக்கும். காட்டுல அதுக்கு கட்டி போடுறவங்க இல்ல, தேடுறவங்க இல்ல, அதிகாரம் பண்றவங்க இல்ல, டைம் கொடுக்குறவங்க இல்ல. அதுக்கு ஃப்ரீ எப்போ வேண்டா இருக்கலாம், எப்போ வேண்டா சாப்பிடலாம், எப்போ வேண்டா பண்ணலாம். பட் அது என்ன பண்ணோம்னா, இருக்கிறத விட்டு தேடிக்கொண்டே இருக்குமா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் சகோதர சகோதரிகள் நான் என்ன சொல்றேன்னா, அநேக கிறிஸ்தவர் தன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறத மறந்து தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரர்கிட்ட போலாமா, இந்த ஜப குழுவுக்கு போலாமா, இந்த மீட்டிங் போலாமா, அங்க போலாமா, யார் வந்து தோடுவாங்க, யார் நம்ம மேல கை வச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேடிக்கொண்டே அழிஞ்சு கொண்டே காலம் முழுவதும் வீணா போய் கொண்டிருக்குது. பட் கர்த்தர் என்ன சொல்றேன்னா, உனக்குள்ள ஆசீர்வாதம் நான் வச்சிருக்கேன், நீ தேடு. ஹல்லேலூயா. சோ அதே போல நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, ஆதியாகமத்துல 13வது அதிகாரத்துல ஆல்ரெடி 12வது அதிகாரத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அப்ரஹாமுக்கு, அப்ரஹாமும் சந்ததியும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ரஹாம் அவரோட வார்த்தைக்கு கீழ்படிச்சு வந்திருப்பாரு. பட் அவரு ஆண்டவர் சொல்லிருக்க மாட்டாரு, நீ லோத்துவை கூட கூட்டிட்டு வான்ட்டு. பட் அந்த இடத்துல அப்ரஹாம் என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு உதவியாள் வேணுமே, நான் தனியா போய் கொண்டிருக்கேனே, எனக்கு யார் உதவுவாங்கன்னு ஒரு எண்ணத்தோட லூத்துவை கூடவே கூட்டி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் ஆடுறாங்க 13வது அதிகாரத்தை பார்க்கணும், அவங்களோட எல்லா ஆஸ்தி அவங்க கிட்ட இருந்து எல்லாமே பெருகினது, அவங்களோட சந்தோஷம் பெருகினது, அவங்களோட ஆஸ்தி பெருகினது, அவங்களோட ஆசீர்வாதம் பெருகினது, எல்லாம் பெருகுச்சு. அங்க இருக்கக்கூடிய இடமில்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப என்ன ஒரு சின்ன சண்டை உண்டாகுது. யார் இருக்குன்னா, அப்ரஹாமுக்கும் அவருடைய சகோதர மகனுக்கும் இல்ல, அந்த இடத்துல அப்ரஹாமுடைய வேலைக்காரருக்கும் லூத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டை உண்டாகுது. அந்த சண்டை ஆண்டவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பம், நல்லா இருக்கிற ஜனங்க மத்தியத்துல நல்ல ஒருவேளை சபையா இருக்கலாம், ஒருவேளை சொந்த பந்தங்களா இருக்கலாம், இல்ல ஒருவேளை குடும்பமா இருக்கலாம், நல்லா தானே இருந்துச்சு, பாசமா தான் இருந்தாங்க, எதுக்கு இங்க பிரச்சனை வந்துச்சு, ஐயோ நம்ம ஆசீர்வாதம் இல்லையே, நம்மளை கைவிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஏமாற்றம் வரும். சோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்ரஹாமுக்கு அங்க வந்தது என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, லோத்து விட்டு போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஏன்னா சண்டை பெருகுச்சு. அப்போ அப்ரஹாம் சொல்றாரு, உன்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் சண்டை வேண்டாம், நம்ம பிரிஞ்சு போகலாம், நீ உனக்கு என்ன தேவையோ, எந்த இடம் தேவையோ நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுன்னு சொல்றாரு. அவர் தேர்ந்தெடுத்துக்கொண்டப்ப என்ன ஆகுதுன்னா, லோத்து பாக்குறாரு, எல்லாம் சுத்தி பாக்குறாரு, ஒரு நல்ல பச்சை புல் இருக்கிற இடம், தண்ணி இருக்கிற இடம், நல்ல வசதி, எதுனா விவசாயம் பண்ண நல்ல விலை விதைக்கிற ஒரு இடம், ஆசீர்வாதமான இடம். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவங்க நின்று இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கா எனக்கு தெரியல, பட் அவர் பார்த்த நோக்கம் பார்த்து அதை விட அது பெட்டரா தெரிஞ்சது சோதம்குமார். ஹல்லேலூயா. சோ லூத் அதை தேடி போகிறாரு. எதுக்காக தேடி போகிறாரு? இந்த இடத்துல நம்ம போன நல்லா இருப்போம், இந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், இந்த இடத்துல நம்மளோட விவசாயம் முன்னேறும் அன்னைக்கு அவர் அந்த இடத்த சூஸ் பண்ணிடுறாரு. அங்க பாருங்க, அப்ரஹாம் வந்து ஆண்டவர் கொண்டு வர்றார் அந்த இடத்துக்கு, வாக்தானம் பண்ண இடத்துக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் அப்ரஹாம அழைத்து இருக்கிறாரு. அப்ரஹாம் ஒருவேளை சொல்லிருக்கலாம், லூத்து நான் ஒரு தேர்ந்தெடுத்துக்கிற இடம் மிச்சம் இருக்கிறத நீ எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கலாம். பட் அப்ரஹாம் தேர்ந்தெடுக்கல. ஏன்னா அவருக்கு அழைத்தவர் மேல நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர் அழைத்தவரை மறந்து, கூப்பிட்டவரை மறந்து, என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு, நான் எங்க போன ஆசீர்வாதமா இருப்பேன், எந்த வேலையில ஆசீர்வாதமா இருப்பேன், அந்த காட்டுக்கடை நான் சொன்னேன் இல்லைங்களா, யோபுல
39வது அதிகாரத்தை 5-8 நம்ம வாசிக்கும் போது அங்க கேட்டோம் இல்லைங்களா, அந்த காட்டு கழுத புல் இருக்கிற இடத்தை விட்டு தேடினே இருக்குமா. அந்த மாதிரி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் ஆசீர்வாதத்தை விட்டு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் எங்க இருக்குது, இவங்க கிட்ட இருக்குது, அங்க இருக்குது, அந்த பிசினஸ் இருக்கா, இந்த பிசினஸ் இருக்கா, அங்க போகலாமா, இங்க போகலாமா, உபவாசம் பண்ணி அழலாமா, கண்ணீர் வைக்கலாமா, எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் கெஞ்சலாம், அவங்க தலைமையில கை வச்சா எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம். நீ நம்பினா அற்புதத்தை காண்பாய். அது அங்க அப்ரஹாம் செய்தார். நம்பினார், என் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை அற்புதத்தை காண செய்வார் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அவர் விசுவாசித்த நிமித்தமா என்ன ஆனதுன்னா, லூத்து பிரிஞ்சு போனாரு, அப்ரஹாம் தனியா இருந்தாரு. அப்போ ஒரு வழி வந்திருக்கலாம். என்ன வழி? ஐயோ, என் சகோதர மகனை நான் கொண்டு வந்தேனே, என் கூடவே இருந்து எனக்கு உதவிக்காக இருந்தாரு, இனி இவர் போயிட்டா எனக்கு யாரு இருக்காங்க உதவிக்கு தோணி இருக்கலாம், பயப்பட்டிருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் கூடவே இருந்தாங்க, அந்த இடத்துல ஒன்னா இருந்தாங்க, இணைந்து இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பெருகி இருந்தது. சோ எப்படின்றப்ப யோசிச்சப்போ அப்பதான் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அந்த 13ஆம் அதிகாரத்துல வாசித்து கொண்டே போனீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு அப்ரஹாம் கிட்ட. எப்போனா லூத்து பிரிந்த பிறகு அவர்கிட்ட பேசுறாரு. என்னன்னு, அப்ரஹாமே நீ கண்களை தூக்கி பாரு, தேடு, இதுதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்ரஹாமுக்கு தெரியல இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம்னு. எப்போ ஒரு பிரிவினை உண்டாச்சோ அப்போ தெரிந்தது அப்ரஹாமுக்கு இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. சோ உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வருதா, உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருதா, நம்பின ஒரு கைவிட்டு போறாருங்களா, பிரச்சனைகள் வருதா, அப்போ நினைச்சு பாருங்க, அப்ப ஆலோசனை சிந்திச்சு பாருங்க, உன் தேவன் ஆசீர்வாதமான இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கார். சோ ஆசீர்வாதமான கொண்டு வந்த இடத்துல வழி இருக்காங்க. ஏன்னா அப்ரஹாமுக்கு வழி வந்தது, அப்ரஹாமுக்கு பிரிவினை உண்டானது, அப்ரஹாமு தனிமையில் நின்னாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கீங்களோ கர்த்தர் சொல்றாரு, உன் ஆசீர்வாத நாட்கள் ஆரம்பமானது. நீ தொலைத்த அந்த நாட்களை மீண்டும் பார்க்க போற, தொலைத்த அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் நீ பார்க்க போற, பெற்றுக்கொள்ள போற. உன் ஜாதி உன் சந்ததியை பெருக போகுது. ஹல்லேலூயா. அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர் 12வது அதிகாரத்துல. அப்ரஹாம் வாக்குத்தத்தத்தை கேட்டு வந்தாரு. வந்த பிறகு அவர் ஆஸ்தி பெருகுச்சு, கூட இருந்த எல்லாமே பெருகுச்சு. ஆனா ஆண்டவரோட நோக்கம் நிறைவேற்றாரா? எப்ப லூத்து பிரிஞ்சாலும் அப்பதான் நிறைவேற்று. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னு 14-15வது அதிகாரத்தை நீங்க படிச்சு கொண்டே போனீங்கன்னா அங்க கிளீனா சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் லூத்து பிரிஞ்ச பிறகு அப்ரஹாமுக்கு ஒரு தனிமை வந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா 300 பலவான்களை எழுப்புறாரு, ட்ரைன் பண்றாரு, யுத்த வீரர்களை. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தருக்காக இவ்வளவு நாள் இருந்தாரு. பட் எப்போ ஒரு பிரிவினை உண்டாச்சோ 300 பேர் எழுப்பப்பட்டாங்க. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கூட ஆண்டவர் 300 பேர் எழுப்பலாம். ஹல்லேலூயா. 300 பேர்ல ஒரு பெரிய சந்ததி எழுப்பலாம். நீ தனியா நிக்க யோசிக்காது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவனா இருக்காரு. உன்னை பார்த்து இதோ மகனே மகனே நீ வான் சொன்னவர், தாயின் கருவில நீ உருவாகிறதுக்கு முன்னாடி உன்னை கண்டிருந்த தேவன் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன். ஹல்லேலூயா. அப்ரஹாமின் தேவன் நம்ம தேவனா இருக்காரு. யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கீங்களா இந்த நாள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இத்தனை நாள் நான் தெரியாம தேடிக்கொண்டிருந்தேன் ஆசீர்வாதம், காட்டு கழுத போல பச்சை புல் முன்ன இருந்தா நான் தேடிக்கொண்டே இருந்தேன் ஆண்டவரே. பட் இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆசீர்வாதம் இங்கதான் இருக்கு. நீ எங்க நிக்க வச்சிருக்கிறியோ அங்க வறுமையோ கஷ்டமோ கண்ணீரோ வேதனை ஆண்டவரே, நான் இந்த நாளை விசுவாக்கிறேன், நான் பெருக செய்வேன், என் தேவன் என்னை பெருக செய்வார். சோ நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கிறதுக்காக தேங்க்யூ லார்ட் இயேசுப்பா. இதோ சுவாமி, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு இயேசுவை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அப்பா, கைவிடப்பட்ட சூழ்நிலை யாரு இருக்காங்களோ தொடுங்க ஆண்டவரே. எனக்கு துணையாளர் யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுபவர் யாருமே இல்லை. நான் தனிமையில சோர்ந்து போயிருக்கேன் ஆண்டவரே. நான் நம்பினவர் என்னை தோத்து என்னை கைவிட்டாங்க, நான் நம்பினவருங்க என்னை ஏமாற்றி விட்டு போனாங்க. ஏமாற்றங்களை பார்த்திருக்கிற நான் ஒடிஞ்சு போயிருக்கிற எந்த ஜனங்களுக்கு இப்போது ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் பெரிய சந்ததியை ஆக்குவேன், உன்னை கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை உருவாக்குவேன், உன்னை கொண்டு பெரிய ஜனங்களுக்கு சாட்சியா நான் நிக்க வைக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு. தேங்க்யூ லார்ட். நீங்க ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஆமென்.